மேம் நிறைய பேர் ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க. அவங்களால கரெக்ட் டைம்ல சாப்பிட்டு இருக்க முடியாது இல்லாம. இப்ப நானுமே ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன். என்னாலுமே கரெக்ட் டைம்ல சாப்பிட்டு இருக்க முடியாது. இப்ப எனக்கெல்லாம் வந்து கேஸ்ட்ரிக் அல்சர் வரதுக்கு நிறைய சான்ஸ் இருக்கா மேம்? ஸோ ஒர்க் பண்ணுற பீப்புள்ஸ்க்கு முக்கியமாக என்ன நடக்குது அப்படின்னா வந்து ப்ரொஃபஷனல் ஸ்பேஸில் ஏற்படக்கூடிய ஸ்ட்ரெஸ்ஸு. ஸோ இந்த ஒர்க் ப்ரெஷர்னால, டென்ஷன்னால ஒரு மூட் ஸ்விங்ஸ் வருது, இரிட்டேஷன்ஸ் வருது, கோவம் வருது. பட் அதை கம்ப்ளீட்டாக வந்து எக்ஸ்பிரஸ் பண்ண முடியாமல் போகுது. ஸோ இந்த மாதிரியான சப்ரஸ்டு ஹார்மோன்ஸ்னால இல்லைன்னா சப்ரஸ்டு எமோஷன்ஸ்னால என்ன ஆகுது அப்படின்னா இந்த ஆசிட் செக்ரீஷன், HCl ஆசிட் செக்ரீஷன் வந்து ரொம்ப ஜாஸ்தி ஆகுது. இதனால அல்சருக்கான இன்டென்சிட்டி வந்து ரொம்ப ஜாஸ்தியாயிட்டே போகுது ஒன்று. ரெண்டாவது வந்து ப்ரொஃபஷனல் ட்ரிங்கிங் அப்படின்னு சொல்லிட்டு போகிற டைமில் சம்டைம்ஸ் அது வந்து ஹேபிச்சுவலாக மாறுது, அதுக்கப்புறம் அது அடிக்ஷனாக மாறுது. ஸோ இந்த மாதிரி க்ரானிக் ஆல்கஹால் எடுத்துக்க போது இதுவுமே வந்து நமக்கு அல்சர் ஏற்படுத்திட்டே இருக்குது. இன்னொரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா திரும்ப திரும்ப வந்து நம்ம லேட்டாக சாப்பிட்றது, டைமுக்கு நம்மளால சாப்பிட முடியாமல் போகிறது, இல்லைன்னா ஒர்க் முடிச்சுட்டு சாப்பிட்டுக்கலாம், கொஞ்சம் நேரம் கழிச்சு சாப்பிட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஃபுட்டுக்கு வந்து இம்பார்ட்டன்ஸ் கொடுக்காம போகும்போது, இல்லைன்னா முக்கியமாக ஃபுட்டோட டைமிங்ஸ்க்கு வந்து நம்ம இம்பார்ட்டன்ஸ் வந்து கொடுக்காம போகும்போது நமக்கு அல்சர் ஏற்படுறதுக்கான இன்டென்சிட்டி வந்து ஜாஸ்தியாக இருந்துகிட்டே தான் இருக்குது. நம்ம வந்து என்ன பண்ணலாம் அப்படின்னா நம்மளோட ப்ரொஃபஷனல் ஸ்பேஸையும் ப்ளஸ் நம்மளோட பர்சனல் ஸ்பேஸையும் வந்து பேலன்ஸ் பண்ணுறதுக்கு கற்றுக்கணும். நம்ம நிறைய இடங்கள்ல வந்து வேலையில டென்ஷன் ஆகிட்டு டக்குன்னு அது வந்து ஃபுட்டு மேலே காட்டுவோம், இல்லைன்னா வீட்டில் வந்து நம்ம ஸ்ட்ரெஸ் ஆகிட்டு டென்ஷன் ஆகிட்டு அகெயின் அதை நம்ம வந்து ஃபுட்டில் காட்டுவோம். ஒன்றில் சாப்பாடு எடுத்துக்காமல் போயிடுவோம், இல்லைன்னா வந்து நான் ஸ்ட்ரெஸ்ஸாக இருக்கனால நான் வந்து மிட் நைட் பிரியாணி சாப்பிட போகிறேன், இல்லைன்னா ஒரு ஜங்க் ஃபுட் சாப்பிட போகிறேன், ஐஸ்கிரீம் சாப்பிட்டா நான் காம் டவுன் ஆகிடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அகெயின் ஃபுட்டுக்குள்ளே தான் போயிடுவோம். ஸோ இதனால தான் நமக்கு வந்து கேஸ்ட்ரிக் அல்சர் ஏற்படுறதுக்கான இன்டென்சிட்டிஸ் வந்து ஜாஸ்தியாக இருக்குது. ஸோ என்ன பண்ணலாம்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக ப்ரொஃபஷனல் ஸ்பேஸையும் நம்மளுடைய பர்சனல் ஸ்பேஸையும் கண்டிப்பாக பேலன்ஸ் பண்ணியே ஆகணும். இது மட்டும்தான் நம்மளை வந்து ஃபிசிக்கலி ஒரு அல்சர் ஏற்படக்கூடிய தன்மையிலேருந்து நம்மளை ப்ரொடெக்ட் பண்ணும். என்ன காரணங்களால் அல்சர் வருது அப்படிங்கிறத கரெக்டாக கண்டுபிடிச்சிட்டோம் அப்படின்னா அதோடைய ட்ரீட்மெண்ட்டையும் நம்மளால ஈஸியா வந்து பிளான் பண்ணிக்க முடியும். பகிர்வோம் தோழியே யூடியூப் சேனலை லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. தேங்க்யூ.